2024ல ரொம்ப வைரலா போன ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லட்டு, திருப்பதி லட்டு. அது எதுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னு நம்மளுக்கே தெரியும். செகண்ட் பாயாசம். தேர்டு பன் பட்டர் ஜாம். அப்போ ஒரு தடவை ப்ராப்ளம் வந்தது ஜிஎஸ்டி பத்தி. அதுக்கப்புறம் இப்போ அகைன் பாப்கார்னுக்கு வந்திருக்கு. இதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. நியூஸ் சேனல்ஸ், மீடியா, யூடியூபர்ஸ், இன்க்ளூடிங் தேட்டர் ஓனர்ஸுமே இதை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. தேட்டர் டிக்கெட்டை விட பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்குன்னு ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும்போது இவங்க 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, லூஸில் உள்ள மசாலா ஆட் பண்ணாத பாப்கார்னுக்கு 5%, பேக் பண்ணி வர பாப்கார்னுக்கு வந்து 12%, கேரமல் ஆட் பண்ணியிருந்தா 18% அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தேட்டர்ல வாங்குற பாப்கார்னுமே லூஸ்ல தான் இருக்கு. அவங்க அதை பேக் பண்ணி ப்ராப்பரா சீல் பண்ணிலாம் கொடுக்கறது இல்லை. பட் அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க கேரமல். ஸோ அது ஒரு சுகர் ப்ராடக்ட். ஸோ இனிப்பு பண்ணங்களுக்கு என்ன ஜிஎஸ்டியோ அதுதான் இதுலயுமே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம் சொல்லியிருக்காங்க. பாகுபாடு இல்லாம ஜிஎஸ்டி போடணும்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு தான் அது விடையா வந்து முடிஞ்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 200 rupees பாப்கார்ன் இன்ட்டு 18 டிவைடட் பை 100 போட்டு பார்த்தா 36 rupees எக்ஸ்ட்ரா நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ இதை யோசிக்கும் போது ஏற்கனவே ஒரு தேட்டர் படம் பார்க்க வரோம், அதில் பார்க்கிங் சார்ஜ் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு.